ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மஷ்ரூம் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து அரைச்சி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மஷ்ரூம் கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ்க்காக மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.